ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. திருப்பாடல் 100. அனைத்துலகோரே, ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவர்தம் பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். நம்பிக்கையே போயிடுச்சு, இனிமே அவ்வளவுதான் நினைக்கிற ஒரு சூழ்நிலையில இருந்து எப்படி ஒரு புது வாழ்க்கை உருவாகும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம எசேக்கியேல் தீர்க்கதரிசி சொன்ன ஒரு அற்புதமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு பழைய கதைன்னு மட்டும் நினைக்காதீங்க, இதுல நமக்கெல்லாம் ஒரு முக்கியமான செய்தி இருக்கு. இந்த கதை ஆரம்பிக்கிறதே பாருங்க இந்த ஒரு வரியில தான். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த வார்த்தைகளுக்கு பின்னாலே இருக்கிற அந்த எடைய, அந்த ஆழத்தை நினைச்சு பார்க்கவே எவ்வளோ பெரிய ஒரு மாதிரி ஷாக்கிங்கான வாக்குறுதியா இருக்குல்ல. நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தோட முதல் புள்ளி இதுதான். சரி வாங்க, இப்போ இந்த கதையோட ஆழத்துக்குள்ள போகலாம். கல்லறையில் ஒரு மக்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும். இங்க சொல்லப்படுற கல்லறைகள்னா நிஜமாவே மண்ணுக்கு அடியில இருக்கிற குழிகளா, இல்ல இதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கா? இங்கதான் விஷயமே ரொம்ப ஆழமா போகுது. பாருங்க, இந்த கல்லறைகள்ங்கிறது வெறும் மண்குழிகள் கிடையாது. இது ஒரு தேசமே செத்து போனதுக்கு சமம். அவங்களோட ஆன்மீகம் மொத்தமா அழிஞ்சு போன ஒரு நிலை. பாபிலோனிய அடிமைத்தனத்துல மாட்டி அவ்வளவுதான், இனிமே நமக்கு ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு அவங்க முழுசா நம்பின அந்த விரக்தியோட உச்சகட்டம், அந்த நம்பிக்கையின்மையோட அடையாளம், அதுதான் இந்த கல்லறை. ஆனா சரியா அந்த விரக்தியோட இருட்டுல தான் ஒரு சின்ன வெளிச்சம் தெரியுது. கதையோட முக்கியமான டேர்னிங் பாயிண்டே இதுதான், ஆண்டவரோட வாக்குறுதி. இனிமே ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிற ஒரு நிலைமையில கடவுள்கிட்ட இருந்து வர்ற ஒரு உறுதிமொழி. அந்த வாக்குறுதி ஒரு 3 ஸ்டெப்பா வருது. முதல் படி என்னன்னா விடுதலை. நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். பாத்தீங்களா, இது வெறும் வார்த்தை இல்ல, இது ஒரு ஆக்ஷன். அதோடே அது முடியல. கல்லறையை திறக்கிறது மட்டும் இல்ல, அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, உங்களை உங்கள் கல்லறைகளிலிருந்து மேலே கொண்டு வருவேன். இது வெறும் விடுதலை மட்டும் இல்ல, இது ஒரு உயிர்த்தெழுதல். அதாவது அந்த விரக்தியோட பாதாளத்துல இருந்து அவங்கள அப்படியே மேல தூக்குறது. மூணாவதா கடைசியா அந்த வாக்குறுதி முழுமையடையுது. எப்படின்னா, உங்களுக்கு இஸ்ரேல் நாட்டை திரும்ப கொடுப்பேன்னு சொல்றார். அப்ப பாருங்க, உயிர் பெற்று வர்றது மட்டும் இல்ல, அவங்களோட சொந்த இடத்துக்கு, அவங்களோட அடையாளத்துக்கே அவங்கள திரும்ப கொண்டு வர்றது. இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரெஸ்கியூ. சரி, இவ்வளவு பெரிய நம்பவே முடியாத ஒரு மாற்றம், இது எப்படி நடக்க போகுது? எது இந்த செத்துப்போன எலும்புகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க போகுது? இதுக்கான பதில்தான் அடுத்த பகுதி, உயிர் தரும் ஆவி. இந்த ப்ராசஸ் ரொம்ப தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப்பட்டிருக்கு. முதல் ஸ்டெப், என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன். இங்க ஆவினா சும்மா காத்தில்ல, அது உயிர் மூச்சு, கடவுளோட சக்தி.
சரி, அந்த உயிர் கொடுக்கிற சக்தி உள்ள வந்தோடனே என்ன நடக்கும்? 2வது ஸ்டெப், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். அவங்க மறுபடியும் ஜீவனுள்ள மக்களா மாறுவாங்க. கடைசியா அந்த புது வாழ்க்கை முழுமையாகிறதுக்கு அவங்கள சொந்த நாட்டில் குடியமர்த்துவேன். அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? அந்த ஆவிதான் இந்த மொத்த மாற்றத்துக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுதான் மெயின். ஓகே, மக்களை கல்லறையிலேருந்து வெளியே கொண்டு வர்றது, அவங்களுக்கு உயிர் கொடுக்கறது, அவங்க நாட்டுக்கே திரும்ப கூட்டிட்டு போறது, இதெல்லாம் எதுக்கு நடக்குது? இதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான நோக்கம் என்ன? சும்மா அவங்கள காப்பாத்தணும்னு மட்டும்தானா? இல்ல, அதுதான் அடுத்த பகுதி சொல்லுது. நானே ஆண்டவர். இந்த முழு சம்பவத்தோட கிளைமாக்ஸே இந்த ஒரு வரிதாங்க. அப்பொழுது நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருது. ஏன்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நோக்கம் அவங்கள காப்பாத்துறது மட்டும் இல்ல. இந்த அற்புதத்தை அவங்க கண்ணான பார்க்கும்போது இதை செஞ்சது யாருன்னு அவங்க உணரணும். கடவுளோட சக்தியை பத்தி ஏதோ கதையில கேட்ட மாதிரி இல்லாம நேரடியா அனுபவிச்சு தெரிஞ்சுக்கணும். அதுதான் அல்டிமேட் கோல். கடைசியா ஒரு பஞ்ச் லைன் மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதுல எந்த டவுட்டுக்குமே இடமில்ல. ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன். இங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, செய்வேன்னு சொல்லல, செய்தேன்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றாரு. இதோ ஏதோ நடக்க போற ஒரு ப்ராமிஸ் மாதிரி இல்லாம ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச ஒரு உண்மை மாதிரி எவ்வளவு உறுதியா சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை. அப்போ 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? யோசிச்சு பாருங்க. நாம கூட சில நேரங்கள்ல விரக்தியோட உச்சத்துக்கு போய் இனிமே வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு கல்லறைக்குள்ள மாட்டிக்குவோம் இல்லையா? அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு ஒரு புது வாழ்க்கைக்கான வாக்குறுதி எங்க இருந்து வரும்? அது எப்படி இருக்கும்? இது நாம ஒவ்வொருத்தரும் நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய ஒரு கேள்வி. திருப்பாடல் 63. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விழைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன். ரா விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன். ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் இறக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. என்னை அழித்துவிட தேடுவோர் பூவுலகின் ஆழத்திற்குள் செல்வர். அவர்கள் வாளுக்கு இரையாவர், நரிகளுக்கு விருந்தாவர். அரசரோ கடவுளை நினைத்து களிகூர்வார். அவர் மேல் ஆணையிட்டு கூறுவோர் அனைவரும் பெருமிதம் கொள்வர். பொய் சொல்வோரின் வாய் அடைக்கப்படும். நாம இன்னைக்கு எசேக்கியேல் புத்தகத்துல இருக்கிற ஒரு ஆழமான விஷயத்தை பத்தி பேசலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நம்பிக்கையே இல்லாம இருந்த ஒரு மக்களுக்கு ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வாக்குறுதி கொடுக்கப்பட்டது. அந்த வாக்குறுதியோட அர்த்தம் என்ன? அது இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருது? வாங்க அதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். நம்மளோட இந்த அலசல் இந்த ஒரே ஒரு வரியில இருந்து தாங்க தொடங்குது. சும்மா யோசிச்சு பாருங்களேன். நான் உங்கள் கல்லறைகளை திறக்கப் போகிறேன். எவ்வளோ ஒரு அதிர்ச்சியான, ஆனா அதே சமயம் நம்ம கவனத்தை ஈர்க்கிற ஒரு வரி இல்லையா? இது ஏதோ சாதாரணமான விஷயம் இல்லைன்னு முதல் வார்த்தையிலே நமக்கு நல்லா புரியுது. சரி, நாம முதல்ல பார்க்க வேண்டியது இந்த வாக்குறுதி யாருக்காக எப்படி கொடுக்கப்பட்டதுங்கிறது தான். பாருங்க, இது ஏதோ பொதுவான தீர்க்க தரிசனம் கிடையாது. இது ரொம்பவே தனிப்பட்ட ஒரு விஷயம். என் மக்களுக்கு அப்படின்னு ரொம்ப உரிமையோட கொடுக்கப்பட்ட ஒரு தெய்வீக வாக்குறுதி. ஆனா இந்த வாக்குறுதியோட பின்னணியை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். எல்லாம் நல்லபடியா சந்தோஷமா இருந்த நேரத்துல இது சொல்லப்படல. அதுக்கு நேர் மாறா, இனிமே நமக்கு எதிர்காலமே கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு விரக்தியோட ஆழத்துல இருந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தீவிரமான நம்பிக்கை செய்தி இது. அந்த நிலையை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சரி, இந்த வாக்குறுதியோட மையப்புள்ளியே இந்த திறக்கப்படும் கல்லறைகள் தான். அப்போ இந்த உருவகம் உண்மையிலே எதைத்தான் குறிக்குது? வாங்க இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். முதல்ல நம்ம தெளிவா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இங்க கல்லறைகள்னு சொல்றது நாம நினைக்கிற மாதிரி நிஜமான கல்லறைகள் கிடையாது. இது ஒரு உருவகம். இந்த இடத்துல ரொம்ப சக்தி வாய்ந்த குறியீட்டு மொழி பயன்படுத்தப்படுது.
அப்போ இந்த கல்லறைகள் வெறும் புதைக்குழிகள் இல்லைன்னா பின்ன அது என்னவா இருக்கும்? ஒருவேளை அந்த கல்லறைகள் அவங்களுடைய நம்பிக்கை இன்மையை குறிக்குதோ, இல்லனா சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டு அந்நிய தேசத்துல வாழ்றாங்களே அந்த வழியோட ஒரு சின்னமா இருக்குமோ, இல்ல அதுக்கும் மேல போய் ஆன்மீக ரீதியா செத்துப்போன ஒரு நிலைய குறிக்குதா? பாருங்க, இந்த கேள்விகள் தான் இந்த வாக்குறுதியோட உண்மையான அர்த்தத்தை நமக்கு காட்டப்போகுது. அப்போ கல்லறைகளை திறப்பதுன்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள். எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு முத்திர குத்தப்பட்ட ஒரு நிலைய அப்படியே தலைகீழா மாற்றி ஒரு முழுமையான மறுசீரமைப்புக்கு வழி செய்யறது தான். அதாவது ஒரு முடிவிலிருந்தே ஒரு புத்தம் புதிய தொடக்கத்தை உருவாக்குறது. சரி, கல்லறைகளை திறக்கிறது முதல் படி. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அதுதான் இந்த மீளெழுப்பும் செயல். இந்த இடத்துல இறைவன் என்னென்ன கான்கிரீட்டான செயல்களை செய்ய போறதா வாக்குறுதி கொடுக்கறாருன்னு இப்ப பார்க்கலாம். இந்த மீட்புங்கிறது ரொம்ப தெளிவா 3 படிகள்ல நடக்கிற ஒரு பயணம். முதல்ல அவங்க அடைபட்டிருக்கிற கல்லறைகளை திறக்கிறது. 2வது அதிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர்றது. கடைசியா 3வது படி அவங்களோட சொந்த நாட்டிலே அவங்கள மறுபடியும் குடியமர்த்துறது. இது விரக்தியிலிருந்து விடுதலைக்கும் வாழ்வுக்கும் திரும்புற ஒரு முழுமையான பயணம். இங்க பாருங்க, இந்த ஒப்பீடு, இந்த மாற்றம் எவ்வளவு பெரியதுன்னு நமக்கு பளிச்சுன்னு காட்டுது. ஒரு பக்கம் கல்லறைகள்ல இருக்கிற நிலை, இன்னொரு பக்கம் உயிருடன் இருக்கிற நிலை. நாடு கடத்தப்பட்ட நிலைமை மாறி சொந்த நாட்டுல இருக்கிற நிலைமை வருது. இது ஏதோ ஒரு சின்ன மாற்றம் கிடையாதுங்க. இது ஒரு முழுமையான தலைகீழ் மாற்றம். ஒரு மறுபிறப்புன்னு கூட இதை நாம சொல்லலாம். சரி, இப்போ நாம இந்த வாக்குறுதியோட மையப்பகுதிக்கே வந்தாச்சு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது இல்லையா? எப்படி இந்த அசாத்தியமான விஷயம் சாத்தியமாகும்? செத்துப்போன ஒரு நிலைக்கு எப்படி திரும்ப உயிர் வரும்? அதுக்கான பதில் இந்த உயிர் தரும் ஆவிதான். பாருங்க, இந்த ஒரு வரிதான் எல்லாத்தையுமே மாட்டுது. இதுதான் இந்த வாக்குறுதியோட திருப்பு முனைனே சொல்லலாம். என் ஆவியை உங்கள் மீது பொழிவேன், நீங்களும் உயிர் பெறுவீர்கள். இந்த இடத்துல தான் தெய்வீக சக்தி நேரடியாக தலையிட்டு சாத்தியமில்லாத ஒன்ன சாத்தியமாக்குது. ஆனா இங்க உயிர் பெறுவீர்கள்னு சொல்றதுக்கு அர்த்தம் வெறுமனே திரும்பவும் மூச்சு விடுறது மட்டும் கிடையாது. அதுக்கும் மேல ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. இது ஒரு ஆன்மீக புத்துணர்ச்சி, ஒரு புதிய அடையாளம், ஒரு புதிய நோக்கம், ஒரு புதிய தொடக்கம். இது எல்லாத்தையும் தான் அந்த வார்த்தை குறிக்குது. சரி, இவ்ளோ பெரிய அற்புதம் நடக்குது, எல்லாம் ஓகே. ஆனா எதுக்காக? இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கணுமே. அந்த இறுதி நோக்கம் என்ன? வாங்க, அதத்தான் இப்ப பார்க்க போறோம். இதோட இறுதி இலக்கு என்னன்னா, மக்கள் ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கணும். அதாவது இந்த மாபெரும் மீட்பு செயல் மூலமா அவங்க ஆண்டவருடைய வல்லமையையும் அவர் கொடுத்த வாக்குறுதியில எவ்வளவு உண்மையா இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். சோ இது அவங்கள காப்பாத்துற ஒரு செயல் மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு உண்மை உணர்த்துற செயலும் கூட. இந்த இறுதி வாக்கியம் இதுக்கு ஒரு அதிகார முத்திரை வைக்கிற மாதிரி இருக்கு பாருங்க. ஆண்டவராகிய நான் உரைத்தேன், நானே இதை செய்தேன் என அப்போது அறிந்து கொள்வீர்கள். அதாவது நான் சொன்னேன், நானே செஞ்சேன்னு ரொம்ப ஆணித்தரமா சொல்லப்படுது. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இது ஒரு செயல்ங்கிறத உறுதிப்படுத்துது. இதுல சந்தேகத்துக்கே இடமில்ல. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதி இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது. நம்ம வாழ்க்கையிலயும் சில விஷயங்கள் முடிஞ்சு போச்சு, சில கதவுகள் மூடப்பட்டுடுச்சு நாம நினைக்கிற இடங்கள் இருக்கலாம் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு முடிவிலிருந்து உண்மையிலேயே ஒரு புதிய தொடக்கம் சாத்தியம்தானா? இது நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே ஆழமான விஷயத்த பத்தி பேச போறோம். அதுதான் புது வாழ்வு. ஆனா இது 2 வித்தியாசமான கோணங்கள்ல பார்க்க போறோம். ஒன்னு, ஒரு முழு தேசத்துக்கே கொடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வாக்குறுதி. இன்னொன்னு, ஒரு தனிப்பட்ட மனுஷனோட மரணத்தின் மேல காட்டப்பட்ட மறுக்கவே முடியாத ஒரு வல்லமை. இந்த 2 கதைகளும் எப்படி ஒண்ணுக்கொன்னு கனெக்ட் ஆகுது, அது நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு வாங்க பார்க்கலாம். வாங்க நம்மளோட இந்த தேடல இந்த ஒரு பவர்ஃபுல்லான வாக்குறுதியோட ஆரம்பிக்கலாம். இத இறைவாக்கினர் எசேக்கியேல் சொல்றாரு. யாருக்கு? நம்பிக்கையோட உச்சியில இருந்து விரக்தியோட பாதாளத்துல விழுந்து கிடந்த ஒரு மக்களுக்கு. இந்த வார்த்தைகள் வெறும் ஆறுதல் கிடையாது. இது அவங்களோட மீட்புக்கும் மறுவாழ்வுக்குமான ஒரு அசைக்க முடியாத அஸ்திவாரம். சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல புதிய வாழ்வோட வாக்குறுதி, அப்புறம் கொஞ்சம் டென்ஷனான ஒரு 4 நாள் காத்திருப்பு, அதை தொடர்ந்து உயிர் தெழுதல பத்தின ஒரு புத்தம் புதிய புரிதல், கடைசியா கல்லறையில நடந்த அந்த நம்ப முடியாத அற்புதம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம். இது எசேக்கியேல் புத்தகத்துல வர்ற ஒரு தேசத்தோட ஒட்டுமொத்த மறுபிறப்ப பத்தின வாக்குறுதிய மையமா வச்சிருக்கு. முதல்ல இந்த கதையோட பேக்ரவுண்ட புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டிருக்காங்க. அவங்க தாய்நாட்டை இழந்துட்டாங்க. அவங்களோட அடையாளம், நம்பிக்கை எல்லாமே செத்துப்போன மாதிரி உணர்றாங்க. இந்த முழுமையான விரக்தியத்தான் எசேக்கியேல் கல்லறைகள் அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தை வச்சு விவரிக்கிறார். இங்கே கல்லறைகள்னு சொல்றது நாம நினைக்கிற மாதிரி புதைக்கிற இடம் அல்ல. அது ரொம்ப முக்கியம்.
இது உண்மையான மரணத்தை பத்தினது கிடையாது, ஆனா ஒரு தேசமே சந்திச்ச ஒரு ஸ்பிரிச்சுவல் நேஷனல் நெருக்கடியோட சின்னம். அவங்களோட எதிர்காலமே புதைக்கப்பட்டுடுச்சுன்னு அவங்க உணர்ந்தத இது காட்டுது. இப்ப கவனிங்க, கடவுள் சும்மா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லல, ஒரு கிளியரான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளானையே சொல்றாரு. 1, உங்க கல்லறைகளை துறப்பேன். 2, உங்கள அதிலிருந்து வெளியே கொண்டு வருவேன். 3, உங்க சொந்த நாட்டிக்கே திரும்ப கூட்டிட்டு வருவேன். கடைசியா, நீங்க உண்மையா வாழ்றதுக்காக ஏன் ஆவிய உங்களுக்குள்ள வைப்பேன். இது வெறும் ரெஸ்கியூ இல்ல, இது ஒரு முழுமையான ரீஸ்டோரேஷன். சரி, ஒரு தேசத்துக்கான இவ்ளோ பெரிய ஒரு வாக்குறுதியிலிருந்து இப்ப நம்ம ஒரு தனிப்பட்ட ரொம்பவே டிராமாட்டிக்கான ஒரு கதைக்கு வரப்போறோம். பெத்தானியாங்கிற சின்ன ஊர்ல ஒரு குடும்பத்தை தாக்குன ஒரு பர்சனல் கிரைசிஸ். இங்கேதான் நம்ம மெயின் கேரக்டர்ஸ பாக்குறோம். லாசர், இயேசுவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவரோட சகோதரிகள் மார்த்தா, மரியா. தன்னோட அண்ணன் உயிருக்கு போராடுறத பார்த்துட்டு பதட்டத்தோட இயேசுவுக்கு அவசரமா ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க. இங்கேதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. ஃப்ரெண்ட் உயிருக்கு போராடுறான்னு நியூஸ் கேட்டும் இயேசு உடனே கிளம்பல. வேணும்னே 2 நாள் வெயிட் பண்றாரு. அவர் பெத்தானியாவுக்கு போய் சேரும்போது நிலைமை கைமீறி போயிடுச்சு. எலாசர் இறந்து கல்லறையில வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. அதாவது அந்த காலத்து யூத நம்பிக்கையின்படி 3 நாளைக்கு அப்புறம் ஆன்மா உடம்ப விட்டு நிரந்தரமா போயிடும். 4 நாள் ஆச்சுன்னா அவ்வளோதான், கேம் ஓவர், எந்த நம்பிக்கையுமே கிடையாது. ஆனா இந்த தாமதத்துக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருந்துச்சு. அது இந்த முழு கதையோடவே ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடலுக்கு வழிவகுத்தது. இந்த உரையாடலில தான் உயிர்த்தெழுதலை பத்தின உலகத்தோட புரிதலே தலைகீழா மாறப்போகுது. மார்த்தா இயேசு கிட்ட ஓடி வராங்க. அவங்க வார்த்தைகள்ல துக்கமும் கோபமும் கலந்திருக்கு. நீங்க மட்டும் இங்க இருந்திருந்தா. ஆனா அந்த உடைஞ்சு போன இதயத்துக்குள்ளயும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி தெரியுது. இயேசுவோட வல்லமையில அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. இதுதாங்க இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட். மார்த்தாவை பொறுத்த வரைக்கும் உயிர்த்தெழுதல்ங்கிறது ரொம்ப தூரத்துல, உலக முடிவுல நடக்க போற ஒரு ஈவெண்ட். ஆனா இயேசு அந்த புரிதலையே உடைக்கிறாரு. உயிர்த்தெழுதல்ங்கிறது எப்ப நடக்கிற ஒரு விஷயம் இல்ல, அது யார் அப்படிங்கறதான்னு சொல்றாரு. அப்புறம் அந்த புரட்சிகரமான வார்த்தைகளை சொல்றார். உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. அதாவது எதிர்காலத்துல நடக்க போற ஒரு வாக்குறுதிய அந்த நிமிஷத்துல அந்த இடத்துல ஒரு நிஜமான சக்தியா மாத்துறாரு. இந்த புது ஆழமான புரிதலுக்கு பிறகுதான் மார்த்தா இந்த அற்புதமான விசுவாச அறிக்கைய சொல்றாங்க. இது நடக்க போற கிளைமேக்ஸ்க்கு அவங்கள தயார்படுத்துது. இப்போ அவங்க இயேசுவ ஒரு ஹீலரா மட்டும் பார்க்கல, மெசியாவா, இறைமகனா பாக்குறாங்க. அந்த விசுவாச அறிக்கையோட ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ கல்லறைக்கு போலாம். இந்த நிகழ்வு அதோட பவர்ஃபுல்லான முடிவை எப்படி ஏற்றுதுன்னு பாப்போம். கல்லறைக்கிட்ட வந்ததும் இயேசுவோட ரியாக்ஷன் நம்மள ஆச்சரியப்படுத்தும். அவர் கோவமாவோ அதிகாரமாவோ இல்ல, அவரு ரொம்ப ஆழமா துக்கப்பட்டு அழறார். இது வெறும் பவரை காட்டுற தருணம் இல்ல, மரணம் ஏற்படுத்துற வலியையும் இழப்பையும் அவர் எவ்ளோ ஆழமா உணர்றாருன்னு காட்டுற ஒரு ரொம்பவே மனிதநேயமான ஒரு தருணம். டென்ஷன் அதிகமாகுது, கல்லில் எடுங்கன்னு ஒரு கட்டளை இடுறாரு. பிராக்டிக்கலா யோசிக்கிற மார்த்தா, ஐயோ 4 நாள் ஆச்சே, நாத்தம் அடிக்குமேன்னு தடுக்கறாங்க. ஆனா இயேசு அவங்களுக்கு மெதுவா ஞாபகப்படுத்துறார், நீ நம்பனா கடவுளோட மகிமைய பார்ப்பேன்னு நான் உன்கிட்ட சொல்லலையா? அப்புறம் அந்த கல்லறையோட அமைதியை கிழிச்சிட்டு மொத்த பிரபஞ்சத்தோட அதிகாரத்தோட 3 வார்த்தை சொல்றாரு, இலாசரே வெளியே வா. அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு நம்பவே முடியாத ஒரு காட்சி நடக்குது. 4 நாளா செத்துப்போன ஒரு மனுஷன் இன்னும் அந்த துணியெல்லாம் சுத்திட்டு தத்தி தத்தி நடந்து வெளியே வர்றான். வாழ்வை பத்தின வாக்குறுதி அந்த நிமிஷத்துல எல்லார் கண்ணு முன்னாடியும் ஒரு நிஜமான மறுக்க முடியாத உண்மையா மாறுது. சரி, இப்போ இந்த 2 சூப்பரான நிகழ்வுகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். ஒரு பக்கம் எசேக்கியலோட தரிசனம், ஒரு தேசத்துக்கான ஒரு ஆன்மீக மறுபிறப்புக்கான உருவகமான ஒரு வாக்குறுதி. இன்னொரு பக்கம் இலாசரோட கதை, ஒரு தனிப்பட்ட நபருக்கான நேரடியான உடல் ரீதியான உயிர்த்தெழுதல். ஆக எசேக்கியல் மூலியமா கொடுக்கப்பட்ட அந்த பெரிய வாக்குறுதி இலாசரோட கதையில ஒரு நிஜமான செயல் விளக்கமா மாறுது. ஒன்னு ப்ராமிஸ், இன்னொன்னு அதோட ப்ரூஃப். கடைசியா இதெல்லாம் நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கொண்டு வருது. புது வாழ்வுங்கிறது ஒரு தேசத்துக்கான பெரிய வாக்குறுதியா இருக்கு, அதே சமயம் ஒரு தனிநபருக்கான நேரடி சக்தியாவும் இருக்குன்னா அது இன்னைக்கு நமக்கு என்ன அர்த்தத்தை தருது? நம்ம வாழ்க்கையில இருக்கிற கல்லறைகளை, அது நம்பிக்கையின்மையா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம், ஏமாற்றமா இருக்கலாம், இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு இந்த 2 கதைகளும் நமக்கு என்ன சொல்லுது? இத பத்தி நாம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும்.
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும், எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர். வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீயே, உடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசி அருள பெற்றவர்.